போன தடவை வந்து வட மாவட்டங்களிலும் டெல்டா மாவட்டங்களிலும் திமுக கூட்டணி பெருவாரியான இடங்களை பெற்றது. கொங்கு மண்டலத்தில் அவங்க அதிமுக வெற்றி பெற்று 66ல் 41 தொகுதி அந்த கொங்கு மண்டலத்தில் தான் பெற்றார்கள். தருமபுரியிலிருந்து கரூர், சேலம், திருப்பூர் வரை அவர்கள் வந்து இந்த தொகுதியில் வெற்றி பெற்றாங்க. இந்த முறை இந்த கூட்டணி மற்றும் அதிமுக தாவேகா இப்படி பிரிந்து நிற்பதால் கொங்கு மண்டலத்திலும் தென் மாவட்டங்களிலும் கடந்த முறை பெற்ற சீட்டுகளை விட திமுக இந்த முறை கூடுதலாக பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குதா? இல்லாட்டா அதிமுக அந்த செல்வாக்கு அப்படியே தக்க வைக்குதா? ஏன்னா அதிமுக பாஜக அப்படியே தான் இருக்க கூட்டணி. பாட்டாளி மக்கள் கட்சியிலையும் ஒரு பிரிவு இங்கே இருக்கிறாங்க. இருந்தாலும் அந்த முடிவுகளில் மாற்றம் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் இப்போ சொல்கிற அந்த கருத்து கணிப்புலாம் கேட்குறேன், நிறைவாக கேட்குறவங்க இல்லை. அந்த சவாலை கருத்தில் கொண்டுதான் இந்த வெற்றி கூட்டணியை தொடர்ந்து தலைமையேற்று நடத்துகிற திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் மாண்புமிகு முதல்வர் தளபதி மிகுந்த பொறுப்புணர்வோடு நிதானத்தோடு யாரோடும் சண்டை இல்லாமல் யாரோடும் கருத்து முரண்படாமல் ஏற்கனவே இருக்கிற அணியோடு இன்னும் பல அணிகளை தேமுதிக மாதிரி எங்களை மாதிரி மூவர் கூட்டணி கருணாஸ் அன்சாரி தனியரசு மாதிரி இன்னும் செல்வகுமார் நம்ம முத்திரை சமூகத்துடைய தலைவர் நத்தத்தில் நிற்கிறார். அப்படியெல்லாம் பல்வேறு இயக்கங்கள் எஸ்டிபி மாதிரி பல்வேறு சிறுபான்மை அமைப்புகள் எந்த பிரிவையும் அவர் நிராகரிக்கவே இல்லை. அப்போ அனைவரையும் அரவணைத்து மிகுந்த நிதானத்தோடு பொறுப்புணர்வோடு முதல்வர் அந்த அணிக்கு தலைமையேற்கிற தலைவர் திமுக தலைவர் தளபதி இவ்வளவு ஒழுங்குபடுத்தின பிறகு எந்த மக்கள் மத்தியிலும் இந்த அணியின் மீது விமர்சனமோ குறையோ சொல்லவே இல்லை. ஆகவே இவர்கள் பரப்புகிற அவதூறு எடப்பாடியோ அல்லது பாஜகவினரோ அல்லது விஜயோ கூட எவ்வளவு கூர்மையாக அபாண்டமான பழியை பொய்யை சுமத்தினாலும் நாட்டு மக்கள் நம்புவதற்கு இல்லை, நம்ப தயாரா இல்லை. ஆகவே திமுக அணி இந்த சவாலை சந்திக்கிறதுல தான் இந்த களத்தை மிக கூர்மையாக விரிவாக நிதானமாக கையாளுறார் முதலமைச்சர் என்பதனால் இன்னும் கூடுதலான நிதானத்தோடு தேர்தல் முடிகிற வரை வாக்குப்பதிவு நடக்கிற வரை இந்த அணி ஒன்றுபட்டு இப்போ காங்கிரஸ் எடுக்கிற மாதிரியோ அல்லது மதிமுக தனிச்சின்னம் இப்படியெல்லாம் இவங்க நமக்குள்ள குழப்பம் வராமல் இவதைகளெல்லாம் சிக்கல் இல்லாமல் ஒழுங்குபடுத்தி களத்துக்கு கொண்டு வந்து நிறுத்திவிட்டால் கட்டாயமாக ஏற்கனவே வெற்றி பெற்ற எண்ணிக்கையை விட கூடுதலாக திராவிட முன்னேற்ற கழகம் கட்டாயமாக வெற்றி பெற்று இந்த அணி மீண்டும் தனிப்பெரும்பான்மையோடு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வரும். மாண்புமிகு முதல்வர் தளபதி மீண்டும் 2வது முறையாக தொடர்ச்சியாக முதல்வராக வாய்ப்பு தயாராக கூட இருக்கு. ஓகே, உங்களுடைய கருத்தை தேர்தல் முடிவின் போது மக்களின் வாக்குகள் எண்ணப்படும் போது மீண்டும் நாம் இணைந்து விவாதிக்கலாம்.